சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிய அந்த நபர்கள் இன்னும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். சாயப்பா, நான் தான் இப்படி அனுதினமும் அழுது கொண்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் நீ சொல்லிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ இப்பொழுது தனிமையில் வாடிக்கொண்டிருப்பதற்கு காரணமான அந்த நபர்கள் இன்னும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அங்கு நடப்பது எதுவும் உனக்கு தெரியாது. எப்பொழுது உன்னை துன்புறுத்தி உன் உறவுகளை பிரித்து உன்னை வெளியே அனுப்பி விட்டார்களோ அன்றே அவர்களின் பாவ மூட்டையின் கணத்தை நான் அதிகப்படுத்தி விட்டேன். அந்த பாவ மூட்டையை அன்றிலிருந்தே அவர்கள் முதுகில் சுமக்கவும் செய்தேன். இவையெல்லாம் அறியாத நீ இங்கிருந்து கொண்டே அங்கே அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டே இருந்தாய். இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள். அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தும் விட்டார்கள். எப்பொழுதும் பாவத்தின் சம்பளம் உடனே கிடைத்துவிடும். ஒரு உறவை பிரித்தால் அந்த பாவத்திற்கு மிகவும் பாவ சுமையை அவர் சுமக்கத்தான் வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும் என்பதை போல அவர்கள் அப்போதைய அந்த பாவத்திற்கான சம்பளத்தை வாங்கி விட்டார்கள். அப்பொழுது தவறை உணர்ந்தே இருக்கிறார்கள். ஆனாலும் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து உன் முகத்தில் முழிக்க அவர்கள் சங்கடப்பட்டு கொண்டு உன்னிடம் வர தாமதிக்கிறார்கள். இப்பொழுது நீயும் உன் துணையும் சேர வேண்டிய காலம் வந்துவிட்டதால் இப்பொழுது நான் அவர்களையே உன்னிடம் அனுப்பப் போகிறேன். அவர்கள் உன்னை வந்து சேர்வார்கள், உன்னிடம் வந்து பேசுவார்கள், உன்னை சமாதானம் படுத்துவார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் இது உன் வாழ்க்கை வரும். அவர்களை நினைத்து நீ கோபப்படாமல் சமாதானமாக பேசி வரும் உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள். மன நிம்மதியோடு ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உன் பிரிவு இன்றோடு முடிந்தது. நீயும் உன் துணையும் இணைந்து சந்தோஷமாக வாழும் நாட்கள் வந்துவிட்டது. இனி உன்னோடு நான் இருந்து உன்னையும் உன் துணையையும் உன் வாழ்க்கையையும் பத்திரமாக உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். இனி உன் வாழ்வில் பிரிவு என்ற சொல்லிக்கே இடமில்லாமல் போய்விடும். வரும் நபர்களிடம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசி உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள். என்றும் உன் நிழலாய் உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.